குட் மார்னிங் பிள்ளைகள். நீங்க வந்து இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பாடம் படிக்க இருக்கீங்க. இது வந்து 3 கிரெடிட்ஸுக்குரிய பாடம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். முதலாவதாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கு லெசன் 1 பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். நிறுவனம்ண்டா என்னென்னு முகாமைத்துவம்ண்டா என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன், நிறுவனம்ண்டா என்ன, வை வி நீட் ஆர்கனைசேஷன்ஸ், நிறுவனங்கள் வந்து ஏன் எங்களுக்கு தேவையா இருக்கு, மேனேஜ்மெண்ட்டா என்ன, மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கோர் கன்செப்ட்ஸ், முக்கியமான கன்செப்ட்ஸ் என்ன, மேனேஜர்ண்டா யாரு, அந்த மேனேஜருக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் அண்ட் ரோல்ஸ், அதாவது மேனேஜருக்கு இருக்க வேண்டிய திறன்கள் என்னென்ன, அந்த மேனேஜர் வந்து என்னென்ன வகிப்பாகங்களை வந்து நிறுவனத்துல வகிப்பாரு, கடைசியாக வந்து மாடர்ன் டே மேனேஜர்ஸ், அதாவது இந்த நவீன காலத்துல வந்து மேனேஜர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற சவால்கள். இது அவ்வளவுதான் நாங்க இன்றைக்கு இந்த லெசன்ல வந்து பார்க்க இருக்கோம். அந்த வகையில வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்ன்றதான் எங்களுக்கு முதலாவது ஸ்லைடா இருக்குது. பட் அதுக்கு முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து வெறுமனே வந்து ஒரு தனிநபரால மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு ப்ராசஸ் அல்ல. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஃபேமிலி, ஆர்கனைசேஷன், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நடைமுறைப்படுத்தப்படுற ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதாவது வந்து தனிநபர் மட்டும் இல்லாம ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு தேசிய ரீதியாகவோ அல்லது சர்வதேச ரீதியாகவோ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனா நாங்க வந்து எங்க லெசன்ல நாங்க இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பாடத்துல நாங்க பார்க்க இருக்கிறது வந்து ஒரு நிறுவனம் வந்து எப்படி முகாமைத்துவத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்றதான் நாங்க பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில இப்ப நாங்க முகாமைத்துவத்தை வந்து ஒரு நிறுவனம் எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்றதை பார்க்கணும்னா முதலாவதாக வந்து எங்களுக்கு ஆர்கனைசேஷன், நிறுவனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன். நிறுவனத்துக்கு வந்து பல்வேறுபட்ட நபர்கள் வந்து பல்வேறு வகையான வரைவிலக்கணங்களை வந்து தந்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு நீங்க எல்லா வரைவிலக்கணங்களையுமே வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வரைவிலக்கணம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா கட்டாயமாக வந்து அந்த ஆர்கனைசேஷன் என்ற அந்த டெஃபினிஷன்ல வந்து 3 விஷயங்கள் வந்து உள்வாங்கப்பட வேணும். அதாவது வந்து பீப்புள், கோல், ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து அங்க வேலை செய்யற நபர்களை பற்றி அந்த டெஃபினிஷன்ல வந்து குறிப்பிடப்பட வேண்டும். அதே வழியில வந்து ஒரு கோலை வந்து அடைகிறதுக்காகத்தான் அந்த நபர்கள் வந்து வேலை செய்யறாங்கன்றது குறிப்பிடப்பட வேண்டும். கடைசியாக வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை, ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில வந்து அவங்க செயற்படுறாங்கன்றது வந்து சொல்லப்பட வேண்டும். அப்ப நீங்க எந்த டெஃபினிஷனை வேணாலும் எழுதலாம். ஆனா எல்லா டெஃபினிஷன்லயுமே வந்து இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கட்டாயம் வந்து குறிப்பிடப்பட வேண்டும். என்னென்னு பாத்தீங்கன்னா முதலாவது பீப்புள், அடுத்தது கோல், அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த வகையில ஆர்கனைசேஷனுக்கு வந்து முதலாவதாக வந்து எங்களோட டிக்ஷனரி என்ன வரைவிலக்கணம் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா a group of people who work together in a structured way for a shared purpose. ஸோ ஒரு இலக்கு அடைகிறதுக்காக வேண்டி வந்து ஒரு குழுவாக வந்து மக்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அதே வேளையில வந்து ஸ்டோனர் அண்ட் ஃப்ரீமன் என்ன வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா an organization is a collection of 2 or more people who work together in a structured way to achieve a specific goal or set of goals. இப்போ இந்த வரைவிலக்கணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் அப்படி சொன்ன மாதிரி 3 கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து இங்க இருக்கும். முதலாவது நான் வந்து பீப்புள், அதாவது வந்து இங்க பாருங்க collection of 2 or more people என்ற விஷயம் கிடைச்சிருக்காங்க. அப்ப அந்த பீப்புள் என்ற விஷயம் வந்து இந்த டெஃபினிஷன்ல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து கோல், இலக்கம் வந்து இங்க கலைக்கப்பட்டிருக்கு. அச்சீவ் அ ஸ்பெசிபிக் கோல் ஓ செட் ஆஃப் கோல்ஸ், ஒரு குறிப்பிட்ட இலக்கு அல்லது ஒரு இலக்குகள தொகுதி அடைகிறதுக்காக வேண்டியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டெஃபினிஷன்ல இருக்க வேண்டிய 2வது கேரக்டரான கோல் என்ற விஷயமும் வந்து இந்த ஸ்டோனர் அண்ட் ஃப்ரீமன் கொடுத்த அந்த டெஃபினிஷன்ல இருக்கு. 3வதாக வந்து ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை வந்து இருக்க வேணும் இருக்கு. அதாவது இந்த டெஃபினிஷனை பாருங்க, who work together in a structured way. அப்போ ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில வந்து ஒரு குறித்த இலக்கு அல்லது ஒரு செட் ஆஃப் கோல்ஸை வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்றிணைஞ்சு வேலை செய்வாங்களாக இருந்தால் அதுதான் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அப்ப நீங்க நார்மலாக வந்து ஆர்கனைசேஷனுக்கான டெஃபினிஷன் அப்படி கேட்க மாட்டாங்க, சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஆனா அப்படி ஆர்கனைசேஷன் இப்ப நீங்க அதை விவரிக்க வேண்டி வந்து நீங்க ஆர்கனைசேஷன் எழுத வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஸ்டோனர் அண்ட் ஃப்ரீமன் கொடுத்த வரைவிலக்கணம் வந்து மிக பொருத்தமான ஒரு வரைவிலக்கணமாக இருக்கு. அதே மாதிரி வேறு நபர்களும் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து நாங்க பார்க்க போறோம் ஏன் வந்து நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ இதுல இருக்கிற பாயிண்ட்ஸை விட்டு நம்ம நார்மலா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் மனித தேவை விருப்பங்கள்ன்றது வந்து வரையறுக்கப்பட்டது அல்ல.
அது வந்து விருப்பங்களை பொறுத்தவரையில அது வந்து வரையறுக்கப்படாது. அப்ப எல்லா விருப்பங்களையும் வந்து மனிதர்களால வந்து நிறைவு செய்ய இயலாது. ஏனென்றா எங்கள்ட்ட இருக்கிற வளங்கள் வந்து கொஞ்சம். அப்ப எங்கள்ட்ட இருக்கிற வளங்களை வந்து அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த வளங்களை பயன்படுத்தி நாங்க வந்து எங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேணும்னு சொன்னா வெறுமனே ஒரு தனிநபரால மட்டும் அது முடியாது. அதனாலதான் எங்களுக்கு வந்து என்ன செய்யற நிறுவனங்கள் வந்து தேவையாக இருக்கு. அந்த வகையில இப்ப முதலாவதாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டு அக்காம்ப்ளிஷ் அதர்வைஸ் இம்பாசிபிள் டாஸ்க். அதாவது வந்து நாங்க இம்பாசிபிளாக நினைக்கிற டாஸ்க்கை வந்து எங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நிறைவேற்றி தருவாங்க. இரண்டாவது வந்து டு ப்ரொவைட் மீன்ஸ் டு அச்சீவ் ஹியூமன் நீட்ஸ். மனித தேவைகளை வந்து நிறைவு செய்யறதுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தேவையாக இருக்குது. டு அக்கம்ப்ளிஷ் சைக்கோ எமோஷனல் நீட்ஸ். வெறுமனி வந்து உடலியல் ரீதியான தேவைகள் மட்டுமல்லாம உளவியல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தேவையாக இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வெறுமனி இப்ப ஆர்கனைசேஷன் சொன்னோன்னே உங்களோட ஞாபகத்துல வர்றது வந்து ஒரு சில்லறை கடை அப்படி இப்படின்னு இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் அதை எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன். அப்ப இவங்களால பூர்த்தி செய்யப்படுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு சைக்கோ எமோஷனல் நீட்ஸ் வந்து பூர்த்தி செய்யப்படும். அடுத்ததாக வந்து டு ப்ரொடியூஸ் ப்ரிசர்வ் அண்ட் டிசைமினேட் நாலேஜ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு அறிவு வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டியும் வந்து எங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தேவையாக இருக்கு. ஸோ ஆர்கனைசேஷன் என்ன, ஏன் ஆர்கனைசேஷன்ஸ் தேவையா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இப்ப நாம பார்த்தது வந்து நிறுவனம் என்னன்னு தான் பார்த்தோம். நிறுவனத்துக்குள்ள வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு வகை இருக்கு. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டெலிபரேட்லி ஸ்ட்ரக்சர்ட் என்டிட்டி which produces goods and services utilizing limited resources to achieve its specific goals and objectives. அதாவது வந்து தங்களுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில வந்து தனிநபர்கள் வந்து ஒன்றிணைவாங்களாக இருந்தால் அதுதான் வந்து நாங்க பிசினஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அப்ப ஆர்கனைசேஷனுக்கும் பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வாங்க. இவங்களை தான் நாங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸை வந்து நாங்க எவ்வாறு வந்து வகைப்படுத்தலாம். 3 பிரதான வகைகள்ல வந்து இவங்களை வந்து வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. முதலாவது வந்து பை ஆப்ஜெக்டிவ், அதாவது வந்து அவங்க இலக்குகளை வச்சுக்கொண்டு வந்து நாங்க 3 வகையாக பிரிக்கலாம். நீங்க ஏல படிச்சிருப்பீங்க ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க இங்க பார்க்க போறோம் அப்படின்னா ஒப்ஜெக்டிவை வச்சுக்கொண்டு 3 வகையாக வந்து ஆர்கனைசேஷன்ஸ் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வகைப்படுத்த முடியும். முதலாவது வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்தது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அடுத்தது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும் லாப நோக்குடைய நிறுவனங்கள். லாப நோக்குடைய நிறுவனங்கள்னா உங்களுக்கு தெரியும் தனியுடைமை, பங்குடைமை, இவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு லாப நோக்குடைய நிறுவனங்களாக இருப்பாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னா லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், அதாவது வந்து சங்கங்கள், அமைப்புகள், இவங்க எல்லாமே வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸாக இருப்பாங்க. மூன்றாவதாக நான் சொன்ன விஷயம் என்னன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து நம்ம யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது வந்து இங்க இருக்கிற அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான் அவங்களோட மெயின் வேலை, மெயின் பர்பஸாக இருக்குது. அவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரீயாக வந்து அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு வந்து எஜுகேஷனை கொடுக்குறேன். ஆனா அதே வேளையில வந்து இப்ப எங்களோட யூனியில வந்து கிராஜுவேட் ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ கிராஜுவேட் ஸ்டடிஸ் என்ன, அங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து ஆரவிட்டு அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேவையை வந்து வழங்குவாங்க. அப்ப இங்க வந்து மெயினான பர்பஸ் வந்து அவங்களோட நான் ப்ராஃபிட், அதாவது வந்து லாப நோக்கம் இல்ல, இருந்தாலும் அவங்களோட சில ஆக்டிவிட்டிஸ் மூலம் அவங்க வந்து லாபத்தை உழைச்சு கொள்ளுவாங்க. அப்ப இதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் சொல்லுவோம். அடுத்ததாக வந்து ஓனர்ஷிப்பை வச்சு கொண்டாங்க பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து பப்ளிக் ஆர்கனைசேஷன், அடுத்தது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து அரசு நிறுவனங்கள், அடுத்தது வந்து தனியார் நிறுவனங்கள். இது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து சைஸை வச்சுக்கொண்டும் நாங்கள் நிறுவனங்களை வந்து பிரிக்கலாம். அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்து மீடியம் ஆர்கனைசேஷன்ஸ், அடுத்து லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ். சிற்றளவு வணிகங்கள், பெரிய வணிகங்கள், அடுத்து வந்து நடுத்தர அளவு வணிகங்கள்னு சொல்லி 3 வகைகளாக வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நாங்கள் வகைப்படுத்த முடியும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் மேனேஜ்மெண்ட் என்ன. மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து இப்போ ஆர்கனைசேஷன்ஸுக்கு எப்படி பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள் வழங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்கு. ஆனா இப்ப மேனேஜ்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு கேட்டு வராது.
நாங்க ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், இந்த 4 வகையான செயற்பாடுகளையும், வெவ்வேறுபட்ட செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை தான் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேரி பார்க்க ஃபால்ட்ன்ற வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர் பீப்புள். மற்ற ஏனைய நபர்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தேவையான வேலைகளை நாங்க செஞ்சு முடிக்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றோம். அதே மாதிரி ஃபயோல், மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். திட்டமிடுற, ஒழுங்கமைக்கிற, கமாண்டிங்னா அவங்களுக்கு தேவையான கட்டளைகளை வழங்குற, கோஆர்டினேட்டிங் சொன்னா நெறிப்படுத்துற, அதுக்கு பிறகு வந்து அதை கண்ட்ரோல் பண்ற, இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ பல்வேறுபட்ட அறிஞர்கள் வந்து பல்வேறு வகையான வரை விலக்கணங்களை வழங்கியிருக்காங்க. நீங்க வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணக்கூடியதுன்னு சொன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சச் ஆஸ் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் சொல்லலாம். அதாவது வந்து திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு ப்ராசஸ் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வந்து கோ கன்செப்ட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னா மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கணும்னா ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆர்கனைசேஷன் வகைகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாங்க மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க போறோமாக இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான கன்செப்ட்ஸ் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில 5 வகையான கன்செப்ட்ஸ் வந்து எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. முதலாவது வந்து பார்த்தோம்னா ரிசோர்சஸ். அதாவது வந்து all assets possessed by an organization or the members of the organization to use in the production process. அதாவது வந்து உற்பத்தி செயல்முறையில வந்து பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தால அல்லது நிறுவனத்தில் இருக்கிற மெம்பர்ஸ், அந்த உறுப்பினர்களால வந்து கையாளப்படுகின்ற எல்லா சொத்துக்களுமே வந்து ரிசோர்சஸாக கருதப்படும். உதாரணமாக ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம், நிதி வளம், பௌதிக வளம், தகவல் வளம், இதெல்லாமே வந்து என்னன்னா ரிசோர்சஸாக கருதப்படும். அடுத்ததாக வந்து ஸ்கேசிட்டி என்ன பாத்தீங்கன்னா அருமை. ஸ்கேசிட்டி அல்லது அருமை என்று வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு பொருளியல் ரீதி, ஒரு பொருளியல்ல வந்து ஒரு மைய பிரச்சனையாக கருதப்படுது இந்த ஸ்கேசிட்டி. இதுவும் வந்து மேனேஜ்மெண்ட்ல ஒரு கோ கன்செப்டாக இருக்கு. ஏன் இந்த ஸ்கேசிட்டி என்றது தோற்றம் பெற்றிருக்கு என்று பாத்தீங்கன்னு சொன்னா, மனித தேவைகள் வந்து எப்பவுமே வந்து இன்ஃபினிட்டாக வரையறையற்றவையாக இருக்குது. ஆனா அந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வளங்கள் வந்து வரையறுக்கப்பட்டவையாக இருக்கு. அதனால ஸ்கேசிட்டி என்ற அருமைத்தன்மை என்ற ப்ராப்ளம் வந்து உருவாகுது. அடுத்ததாக வந்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்னு சொன்னா வினைதிறன். இதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வளங்களை வந்து விரயமாக்காம பயன்படுத்துறதா வந்து எஃபிஷியன்சின்னு நாங்க சொல்லுவோம். இதுக்காக எப்படியான ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா டூயிங் திங்ஸ் ரைட்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து சரியாக செய்யற விஷயத்த வந்து சரியாக செஞ்சமாக இருந்தால் அது வந்து வினைதிறன் அழைக்கப்படும். இந்த டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா the use of resources wisely in a cost effective way. அதாவது வந்து கிரயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மெதட்ல வந்து நாங்க வளங்களை பயன்படுத்துறோம். கிரயத்தை வந்து எந்த அளவு வந்து மினிமைஸ் பண்ணலுமோ, எந்த அளவுக்கு இழிவுபடுத்தலுமோ அந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்தி வளங்களை பயன்படுத்தினமாக இருந்தால் அது வந்து எஃபிஷியன்சி என்று சொல்லப்படும். இட்ஸ் often referred to as doing things right. அதாவது வந்து செய்யற விஷயத்தை வந்து சரியாக செஞ்சமாக இருந்தால் அது வந்து எஃபிஷியன்சி. தட் இஸ் நாட் வேஸ்டிங் ரிசோர்சஸ். அதாவது வந்து ரிசோர்சஸை வந்து வேஸ்ட் பண்ணாம சரியாக யூஸ் பண்றேன். அண்ட் கெட்டிங் த மோஸ்ட் அவுட்புட் ஃப்ரம் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்புட்ஸ். அதாவது வந்து குறைஞ்ச அளவான வளங்களை கொண்டு கூடிய அளவான வந்து அவுட்புட்ஸ், வெளியீடுகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அதுதான் வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவ்னஸ், விளைதிறன். The degree to which the organization achieves a stated goal. ஒரு நிறுவனம் வந்து தான் அடைய எதிர்பார்க்கிற இலக்கை எந்த அளவு தூரத்துல வந்து அடைந்து கொள்ளுதோ, அதாவது எந்த அளவு கால பகுதியில வந்து அடைஞ்சு கொள்றாங்களோ அதுதான் வந்து விளைதிறன் என்று அழைக்கப்படும். விளைதிறன் என்னன்னு பார்த்தோம்னா டூயிங் த ரைட் திங்ஸ். அதாவது வந்து சரியானதை செய்யற. எஃபிஷியன்சினா என்ன? செய்யற வேலையை சரியா செய்யற. எஃபெக்டிவ்னஸ் என்றால் சரியான வேலையை செய்யற. அப்ப எஃபிஷியன்சிக்கும் எஃபெக்டிவ்னஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அதோட வந்து இன்னும் ஒரு வகையில நாங்க விளைதிறனுக்கு டெஃபினிஷன் கொடுக்க வேணுமாக இருந்தால், ஒரு ஆர்கனைசேஷன் அடைஞ்சு கொள்ள நினைக்கிற இலக்குகளை வந்து அந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள அடைஞ்சு கொள்ளுமாக இருந்தால் அதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் சொல்லுவோம். அடுத்ததாக வந்து ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி என்ன உங்களுக்கு தெரியும்? உற்பத்தி திறன். The ability to attain organizational goals by using resources in an efficient and effective manner. அதாவது வந்து நிறுவனத்துல காணப்படுகின்ற வளங்களை வினைதிறனான வகையிலையும் விளைதிறனான வகையிலையும் பயன்படுத்தி அந்த நிறுவனத்தின் இலக்குகளை வந்து நாங்க அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது வந்து நாங்க உற்பத்தி திறன் என்று சொல்லுவோம். அப்ப மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான கன்செப்ட்ஸ் தான் முதலாவது வந்து வளங்கள், அடுத்ததாக வந்து அந்த வளங்களோட தொடர்புபட்ட பிரச்சனையான அருமைத்தன்மை, ஸ்கியாசிட்டி, அடுத்தது வந்து அந்த வளங்களை நாங்க எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சோம்னா வினைதிறன், விளைதிறன், உற்பத்தி திறன், எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த 5 பேரும் தான் வந்து
மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான கன்செப்ட்ஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஏன் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அப்ப அப்படி பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன்ஸ் ஏன் முக்கியமாக இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் ஏன் முக்கியமா இருக்குது. மனித தேவை விருப்பங்கள் வந்து வரையறையற்றவையாக இருக்குது. அதை பூர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு நிறுவனம் தேவை. அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்தா தான் அந்த நிறுவனம் தன் செயற்பாடுகளை சரியாக செய்யும். நிறுவனம் தன் செயற்பாடுகளை சரியா செஞ்சா தான் எங்கட மனித தேவை விருப்பங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படும். அப்ப ஏன் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னு பார்த்தோம்னா முதலாவதாக வந்து அச்சீவிங் கோல்ஸ். நிறுவனம் வந்து தன் இலக்குகளை வந்து அடைஞ்சு கொள்றதுக்கு மேனேஜ்மெண்ட் தேவை. எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். நிறுவனத்துல வந்து வரையறுக்கப்பட்ட வளம் இருக்கு. அந்த வரையறுக்கப்பட்ட வளத்தை வந்து நாங்க வினைதிறனாகவும் விளைதிறனாகவும் பயன்படுத்தினா எங்களோட தேவை விருப்பத்தை நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். அப்ப எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் சொன்னா வினைத்திறனான மற்றும் விளைத்திறனான முறையில வந்து வளங்களை பயன்படுத்துறதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் தேவை. அடுத்தாக வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து தொடங்கின வருஷத்துல இருந்து அஞ்சு ஆறு வருடங்களுக்கு பிறகு அப்படி இருக்கலாம். அது கட்டாயமாக வந்து நிறுவனத்துல வந்து ஒரு growth ஒரு டெவலப்மெண்ட்டோ வேணும். அப்ப அப்படியான விஷயங்கள் வளர்ச்சி ஒரு அபிவிருத்தி தேவைன்னு சொன்னா நிறுவனத்துக்கு வந்து கட்டாயமாக வந்து முகாமைத்துவம் என்றது தேவையாக இருக்குது. ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப். அதாவது வந்து நிறுவனத்தை வந்து சரியாக வந்து நிர்வகிக்கிறதுக்கும் அந்த நிறுவனத்தை வந்து சரியாக வந்து வழிப்படுத்துறதுக்கும் லீடர்ஷிப் செய்யறதுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து தேவையா இருக்கு. அடுத்து வந்து பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். ஒரு நிறுவனம் இருந்தா அந்த நிறுவனம் வந்து கட்டாயமாக வந்து அந்த ஃபியூச்சர்ல வந்து அந்த நிறுவனம் எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் என்று வந்து ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கணும். ஸோ அந்த பிளானுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நிறுவனத்துக்கு தேவையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹூ இஸ் மேனேஜர். ஸோ உங்களுக்கு தெரியும் மனித தேவை விருப்பம் இருக்குது. மனித தேவை விருப்பத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு நிறுவனம் தேவை. நிறுவனம் ஒழுங்காக செயல்படணும்டா முகாமைத்துவம் தேவை. முகாமைத்துவத்தை சரியாக செய்யணும்டா இப்ப யாரு தேவை எங்களுக்கு மேனேஜரால் தேவை, முகாமையாளர் தேவையா இருக்கு. ஸோ மேனேஜர்டா யாருன்னு கேட்டா மேனேஜர் என்றால் வந்து a manager is a person whose primarily responsibility is to carry out management process in order to achieve organizational goals. நிறுவன இலக்குகளை வந்து அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், அதாவது வந்து முகாமைத்துவ ப்ராசஸ் என்ன, பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங், இந்த 4 வகையான செயற்பாடுகளையும் வந்து ஒரு ஒழுங்கான வகையில வந்து செய்யறதுக்காக ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற ஒரு நபர் தான் மேனேஜர்ன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, ஸோ மேனேஜருக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து நிறைய வகையான வரைவிலக்கணங்களை வழங்கியிருக்காங்க. பட் ஈஸியான ஒரு டெஃபினிஷன் அல்லது குயிக்காக மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினிஷன் இதுதான். என்ன, நிறுவனம் தன் இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்கு நிறுவனம் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங்கை வந்து செய்ய வேண்டியிருக்கும். இதுக்காக வந்து அதை வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து செய்ய ஒரு நபர் தான் வந்து மேனேஜராக இருப்பார். அடுத்தது வந்து மேனேஜர்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஆர்கனைசேஷன்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. சைஸ், ஆப்ஜெக்டிவ், அப்படி ஓனர்ஷிப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆர்கனைசேஷன்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸையும் வந்து நாங்கள் 3 வகையாக வந்து கிளாசிஃபை பண்ணலாம். முதலாவது வந்து மேனேஜரியல் லெவல். அந்த மேனேஜர்ஸ் வந்து எந்த மாதிரியான மட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கொண்டு அவங்களை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஸ்கோப் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்யறாங்க, என்ன வகையான செயற்பாடுகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அடுத்தது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், அவங்க ஈடுபடுற செயற்பாடுகளுக்கு எந்த மாதிரியான பொறுப்புகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு அவங்க உள்வாங்கப்பட்டிருக்காங்க என்றதை வச்சுக்கொண்டு நாங்க வந்து மேனேஜர்ஸை பிரிக்கலாம். அந்த வகையில மேனேஜரியல் லெவல், அதாவது வந்து முகாமையாளரை வந்து அவங்களோட முகாமைத்துவ மட்டத்தின் அடிப்படையில பிரிச்சமாக இருந்தால் அதுலயும் அகைன் 3 வகையான வகைகள் இருக்கு. டாப் மேனேஜர், மிடில் மேனேஜர், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர். ஸோ டாப் மேனேஜர் யாருன்னு பார்த்தோம்னா individuals who are responsible for making decisions about the direction of the organization and establishing policies that affect all organizational members. ஒரு நிறுவனம் வந்து எந்த மாதிரியான திசையில வந்து அது செல்ல வேணும், எந்த டிரெக்ஷன்ல வந்து எதிர்காலத்துல அந்த நிறுவனம் செயற்பட வேண்டும் என்றதை தீர்மானிக்கிறதுக்காக வேண்டியும் அந்த நிறுவனத்துல வேலை செய்ய போற அங்கத்தவர்கள் மெம்பர்ஸ் வந்து எந்த மாதிரியான பொலிசிஸுக்கு கீழே உள்வாங்கப்பட வேண்டும் என்றதை தீர்மானிக்கிறது வந்து டாப் மேனேஜர்ஸாக இருப்பாங்க. அதாவது வந்து உயர்மட்ட முகாமையாளர்களாக வந்து இருப்பாங்க. டாப் மேனேஜர்ஸ் என்றார்கள் வந்து அந்த நிறுவனம் தொடர்பாக மொத்தத்தையுமே தீர்மானிக்கிறது வந்து இந்த டாப் மேனேஜர்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து மிடில் மேனேஜர்ஸ். மிடில் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நடுத்தர மட்ட முகாமையாளர்கள். அதாவது வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் டாப் மேனேஜர்ஸ் வந்து இந்தந்த வேலை தான், இப்ப இந்த மாதிரியான இலக்குகளை எங்களோட நிறுவனம் இத்தனை வருஷத்துல அடைஞ்சு கொள்ளணும் என்றதை தீர்மானிப்பாங்க. அதை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் காணப்படுவாங்க. அவங்க நாங்க ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யணும்னா அவங்களுக்கு தேவையான கைடன்ஸை வழங்குறாங்க. அதாவது வந்து டாப் மேனேஜர்ஸால தீர்மானிக்கப்பட்ட அந்த இலக்குகள் நோக்கங்களை அடையிறதுக்கு
எந்த மாதிரியான செயற்பாடுகளை ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் செய்யணும்ன்றதை தீர்மானிக்கிறார்களாக வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் காணப்படுவாங்க. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. Individuals who are typically responsible for translating goals set by top managers into specific details that lower level managers will see get do. So top level managers ஆல தீர்மானிக்கப்பட்ட கோல்ஸை ஸ்பெசிஃபிக்கா இந்தந்த ஆக்கள் இந்தந்த மாதிரியான வேலை செஞ்சா அந்த கோல்ஸை வந்து அடையலாம்ன்றது தீர்மானிக்கிறார்கள் தான் வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ். மூன்றாவதாக வந்து ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ். ஸோ சூப்பர்வைசர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரெக்டிங் த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் நான் மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ் ஓ டீம் லீடர்ஸ். நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர்கள், அதோட டீம் லீடர்ஸ், குழு லீடர்ஸ், தலைவர்கள் நாளாந்த செயற்பாடுகளை வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்களாகத்தான் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு முகாமையாளரை வந்து நாங்க முகாமைத்துவ மட்டத்தின் அடிப்படையில வகைப்படுத்துவோமாக இருந்தால் இந்த மாதிரி 3 வகையாக வந்து நல்ல வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஸ்கோப் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், எந்த மாதிரியான வேலையில வந்து முகாமையாளர்கள் ஈடுபடுறாங்கன்றதை வச்சுக்கொண்டு முகாமையாளர்களை வந்து 2 வகையா பிரிக்கலாம். முதலாவது வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் மேனேஜர், அடுத்ததாக வந்து ஜெனரல் மேனேஜர். ஸோ ஃபங்க்ஷனல் மேனேஜர்னா யாருன்னு பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டமாக அந்த நிறுவனம் வந்து நிறைய பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர்எம், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பிசினஸ் ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பான மேனேஜர் தான் வந்து ஃபங்க்ஷனல் மேனேஜர் பொறுப்பு. உதாரணமாக வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார், அப்ப அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜர். மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பார், அப்ப அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜர். இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ் ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பான மேனேஜர்ஸ் வந்து நாங்க ஃபங்க்ஷனல் மேனேஜர்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஜெனரல் மேனேஜர், the individual responsible for all the business functions in an organization. அப்ப நிறுவனத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர்எம் இப்படி எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் பொறுப்பாக இருக்கிற அந்த தனிநபர் தான் வந்து ஜெனரல் மேனேஜராக இருப்பாங்க. அப்ப அவங்க செய்யற ஆக்டிவிட்டிஸை பொறுத்துன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அவங்க செய்யற ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு ஃபங்க்ஷனல் மேனேஜர் வந்து, நிறுவனத்துல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் பொறுப்பான மேனேஜரை வந்து ஜெனரல் மேனேஜர் வந்து நாங்க வகைப்படுத்த முடியும். அடுத்ததாக வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மேனேஜர்ஸ் பை த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ். அவங்களோட பொறுப்பை வச்சு அப்படி நாங்க வகைப்படுத்தலாம் பார்த்தோம்னா அதுலயும் வந்து 2 வகையான மேனேஜர்ஸாக நாங்க வகைப்படுத்தலாம். முதலாவது வந்து லைன் மேனேஜர்ஸ், அடுத்ததாக வந்து ஸ்டாஃப் மேனேஜர்ஸ். ஸோ ஒரு நிறுவனத்தின் அவுட்புட், வெளியீடுகளையும் அந்த நிறுவனத்தின் இலக்குகளையும் வந்து நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடிய, ஒரு நிறுவனத்தின் வெளியீட்டிலையும் ஒரு நிறுவனத்தின் இலக்குகளையும் நேரடியாக தாக்கத்தை செலுத்தக்கூடிய செயற்பாடுகளை செய்யற செயற்பாடுகளுக்கு, அதாவது அந்த தாக்கத்தை செலுத்தக்கூடிய செயற்பாடுகளுக்கு பொறுப்பான மேனேஜர்ஸ் தான் வந்து லைன் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். அடுத்ததாக வந்து ஸ்டாஃப் மேனேஜர்ஸ். ஸ்டாஃப் மேனேஜர்ஸ்ன்றது வந்து இப்ப லைன் மேனேஜர்ஸுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை வழங்கக்கூடியவங்க தான் வந்து ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். லைன் மேனேஜர்ஸ் சொன்னா நிறுவனத்தின் அவுட்புட்ஸ்லையும் நிறுவனத்தின் இலக்குகளையும் நேரடியான தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், செயற்பாடுகள் ஈடுபடுறாக்கலாம் லைன் மேனேஜர்ஸ். அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை வழங்கக்கூடியவங்க தான் வந்து ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப இவ்வளவுதான் வந்து மேனேஜர்ஸ் வந்து நாங்க வகைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அடுத்ததாக பார்த்தோம்னா மேனேஜரியல் ஸ்கில்ஸ். அதாவது வந்து ஒரு மேனேஜராக இருக்க வேணுமாக இருந்தால் அந்த நபர் வந்து என்னென்ன வகையான திறன்களை வந்து உள்ளடக்கி இருக்கணும். அந்த வகையில ராபர்ட் எல் கர்ட்ஸ் என்றால் வந்து மேனேஜர் என்றவர் வந்து இந்த மாதிரியான 3 திறன்களை வந்து உள்ளடக்கி இருக்க வேண்டும் சொல்றாரு. அந்த 3 திறன்களும் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக வந்து கன்செப்சுவல் ஸ்கில்ஸ், அடுத்தது வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ், அடுத்து வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். உளவியல் ரீதியான ஸ்கில்ஸ் இருக்கணும், மனித நடத்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கணும், அதே வழியில் அவருக்கு தொழில்நுட்ப ரீதியான ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த 3 தான் இந்த விஷயம். ஸோ அந்த வகையில கன்செப்சுவல் ஸ்கில் என்னன்னு பார்த்தோம்னா a manager's ability to analyze and diagnose a situation and find the cause and the effect. இப்போ ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா அந்த பிரச்சனை வந்து வந்ததுக்கான காரணம் என்ன, கோஸ், அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன, அடுத்து வந்து அந்த பிரச்சனையால என்னென்ன விளைவுகள், எஃபெக்ட்ஸ், என்னென்ன அந்த நிறுவனத்துக்கு வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன விளைவுகள் வரலாம் என்றதை வந்து ஊகிக்கக்கூடிய மாதிரியான திறனோட அந்த மேனேஜர் இருந்தாராக இருந்தால் அது வந்து கன்செப்சுவல் ஸ்கில்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதை உடனடியாக வந்து உள்வாங்கக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்குமாக இருந்தால் அதுதான் வந்து கன்செப்சுவல் ஸ்கில்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து ஹியூமன் ஸ்கில். A manager's ability to work with, understand, mentor and motivate others both individually and in groups. அதாவது வந்து இப்போ மேனேஜர்ன்றவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்னா ஒரு குழு நபர்களோட வந்து சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நபராக இருக்கார், ஒரு குழுவோட வந்து வேலை செய்ய வேண்டிய நபராக இருக்கார். ஒரு குழுவோட வந்து அவர் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும்னா அந்த குழுவுல வந்து வெவ்வேறுபட்ட கேரக்டருடைய ஆக்கள் இருப்பாங்க. எல்லார கேரக்டரையும் வந்து தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி
அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபிளெக்சிபிளான ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஆளா இருந்தார் அவர் வந்து அது அந்த மேனேஜர் வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ் உள்ளடக்கிய ஆளா இருப்பார். அப்ப எப்படி சொல்றாங்க இங்க ஒரு இண்டிவிஜுவலி அதாவது வந்து ஒரு தனிநபராக இருக்கணும் அல்லது குரூப்பாக இருக்கணும் எப்படி வேலை செஞ்சாலும் அங்க வேலை செய்யற அந்த சக ஊழியர்களை விளங்கி கொண்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்குமாக இருந்தால் அதை வந்து நாங்க ஹியூமன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். The job specific knowledge required to perform a task. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அது ஒரு தனித்துவமான ஒரு நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட இருக்குமாக இருந்தால் அது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஒரு மேனேஜர் சாஃப்ட்வேர் மேனேஜர் எடுத்துக்கொண்டு இருந்தால் அவர்கிட்ட வந்து அந்த எப்படி அந்த சாஃப்ட்வேரை கையாளுற என்ற ஒரு திறன் அவருக்கு இருக்கு. அவர் தான் வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து உள்ளடக்கியவராக இருப்பார். அப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, காமன் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் மார்க்கெட்டிங், அக்கவுண்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கணுமாக இருந்தால் அந்த மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குமாக இருந்தால் அது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இது மூணு தான், அதாவது வந்து கன்செப்சுவல் ஸ்கில், ஹியூமன் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்றதான் வந்து மேனேஜர்ஸுக்கு இருக்கிற திறன்களாக இருக்குது. அடுத்ததாக ரிலேட்டிவ் ஸ்கில்ஸ் நீட் ஃபார் எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நாங்க முகாமியாளர்களை வந்து அவங்களோட வகிப்பாகத்தை வச்சும் வகைப்படுத்தி பார்த்துனாங்க, அதே வழியில அவங்களோட திறன்களை வச்சும் வகைப்படுத்தி பார்த்துறாங்க. இப்ப நம்ம அது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். அதாவது வந்து எந்த மாதிரியான வகிப்பாகத்தை வகிக்கிற முகாமையாளருக்கு எந்த மாதிரியான திறன் வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்லைடை பாத்தீங்கன்னு சொன்னா முகாமையாளர்களை வந்து டாப் மேனேஜர், மிடில் மேனேஜர், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க டாப் டு பாட்டம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா கன்செப்சுவல் ஸ்கில், ஹியூமன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் வகைப்படுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆரஞ்ச் கலர் ஷேடிங் இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா டாப் மேனேஜர்ஸ், அதாவது கன்செப்சுவல் ஸ்கில் வந்து டாப் மேனேஜர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும், மிடில் மேனேஜர்ஸுக்கு ஒரு அளவாகவும், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கு வந்து டாப் மேனேஜரையும் மிடில் மேனேஜரையும் விட கொஞ்சம் குறைவாகவும் தேவைப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளலாம்னா ஒரு நிறுவனத்துல வந்து உயர்மட்ட முகாமையாளருக்கு வந்து அந்த உள ரீதியான ஸ்கில்ஸ், கன்செப்சுவல் ஸ்கில்ஸ் வந்து உளச்சார்பு திறன் சொல்லுவாங்க. அந்த உளச்சார்பு திறன் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து நிறுவனத்தின் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அதுக்காக என்ன வேலை செய்யணும் அப்படின்ற தீர்மானிக்கலாம் டாப் மேனேஜர். அப்ப அவருக்கு தான் வந்து ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அவருக்கு தான் வந்து கன்செப்சுவல் ஸ்கில் அதிகமாக தேவைப்படும். அதனால மிடில் லெவல் மேனேஜர்ஸுக்கோ ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கோ தேவை இல்லையான்னு கேட்டா அப்படின்னு நாங்க எடுக்கலாம். ஏன் வெறுமனே டாப் மேனேஜர்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கில் இருக்கக்கூடாது, மிடில் லெவல் மேனேஜர்ஸுக்கும் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கும் இருக்கணும். பட் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள டாப் மேனேஜர்ஸுக்கு வந்து கூடவாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த கிரீன் கலர் ஷேடிங் பாத்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கில்ஸ். அதாவது வந்து ஹியூமன் ஸ்கில்ஸை பொறுத்தவரையில டாப் மேனேஜர்ஸ் ஆக இருந்தாலும் சரி, மிடில் மேனேஜராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜராக இருந்தாலும் சரி, மூணு பேருக்குமே வந்து இந்த ஹியூமன் ஸ்கில்ஸ்ன்றது வந்து சம அளவுல தேவைப்படும். ஏனென்றா இந்த மூணு மேனேஜர்ஸுமே வந்து யாரோ ஒரு ஆக்களோட வந்து சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஆக்களாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சபார்டினேட்ஸ் காணப்படுவாங்க. அப்ப அவங்க சபார்டினேட்ஸை வந்து விளங்கி கொண்டு அவங்களை என்டர் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ்ன்றது வந்து கட்டாயம் தேவை. அடுத்தது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அந்த ப்ளூ கலர் ஷேடிங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து காட்டுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் மேனேஜர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைவாகவும், மிடில் மேனேஜர்ஸுக்கு வந்து அதை விட அதிகமாகவும், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கு கூடவாகவும் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப எங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் என்றார்கள் வந்து அந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர்களோடையும் டீம் லீடர்ஸோடையும் வந்து டைரக்டாக வந்து ஒரு கண்டக்டை வச்சுக்கொள்ள வேண்டிய ஆக்களாக இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தான் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக தேவை. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் வேலை நடந்து கொண்டிருக்குன்னா உடனடி அதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். டாப் மேனேஜர் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுக்க போறல, ஆனா டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அப்ப அதான் அந்த ப்ளூ கலர் ஷேடிங் சொல்லுது. பட் டெக்னிக்கல் ஸ்கில்லை பொறுத்தவரையில டாப் மேனேஜர்ஸ், மிடில் மேனேஜர்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். அடுத்ததாக மேனேஜர்ஸ்ல ஸ்கில்ஸ் பார்த்தாங்கன்னா அடுத்ததாக வந்து பார்க்க போறது வந்து மேனேஜர்ஸ் வந்து எந்த மாதிரியான வகைப்பாகங்களை வகிக்கிறாங்க. ஸோ ரொபர்டெல் கர்ட்ஸ் என்றவர் வந்து எந்த மாதிரியான திறன்களை வந்து மேனேஜர்ஸ் உள்ளடக்கி இருக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ஹென்ரி மின்ஸ்பர்க் என்றவர் வந்து மேனேஜர்ஸ் வந்து எந்த மாதிரியான வகைப்பாகங்களை வந்து வகிக்கணும்னு சொல்றாரு. So இங்க பாருங்க, according to Henry Mintzberg, diverse management activities can be organized into 10 roles. These roles are divided into 3 conceptual categories. So 10 வகைப்பாகங்கள் ஒரு மேனேஜர் என்றவர் வந்து 10 வகையான வகைப்பாகங்களை வகிக்க வேண்டும்.
அந்த 10 வகைப்பாகங்களையும் மெயினாக நாங்க 3 கேட்டகரிக்குள்ள வகைப்படுத்தலாம்னு சொல்றாரு. முதலாவது வந்து இன்டர்பர்சனல் ரோல், அதாவது வந்து ஆளிடை வகைப்பாகம். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷனல் ரோல், தகவல் வகைப்பாகம். அடுத்தது வந்து டிசிஷனல் ரோல், தீர்மான வகைப்பாகம். அப்போ ஒரு மேனேஜர் வந்து ஆளிடை வகைப்பாகம், தகவல் வகைப்பாகம், தீர்மான வகைப்பாகம் வந்து 3 வகையான வகைப்பாகங்களை வந்து வகிக்க வேண்டி இருக்கு. ஸோ அந்த வகையில இன்டர்பர்சனல் ரோல் ஆளிடை வகைப்பாகத்தை வந்து நாங்க பார்த்தோம்னா அதுக்குள்ள 3 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஃபிகர் ஹெட், லீடர், அடுத்தது வந்து லயசன். இன்ஃபர்மேஷனல் ரோல்ஸ் பார்த்தோம்னா அதாவது தகவல் வகைப்பாகத்தை பார்த்தோம்னா மானிட்டர், டிசைமினேட்டர், ஸ்போக்ஸ் பர்சன். டிசிஷனல் ரோல் தீர்மான வகைப்பாகத்தை பார்த்தோம்னா ஆண்டர்பிரீனியர், டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர், ரிசோர்ஸ் அலோகேட்டர், நெகோஷியேட்டர். நாங்க அதை என்னென்னு பிரீஃபா பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தோம்னா இன்டர்பர்சனல் ரோல். ஸோ ஆல்ரெடி வகைப்பாகம் உங்களுக்கு இது பேர்லயே தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்க. ரோல்ஸ் மேனேஜர் சாரி இன்டர்பர்சனல் ரோல்ஸ் சொன்னா மேனேஜர்ஸ் அசியூம் டு கோஆர்டினேட் அண்ட் இன்டராக்ட் வித் எம்ப்ளாயிஸ் அண்ட் ப்ரொவைட் டிரெக்ஷன் டு த ஆர்கனைசேஷன். ஸோ மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யற அந்த வகைப்பாகத்தை தான் நாங்கள் இன்டர்பர்சனல் ரோல்னு சொல்லுவோம். அதுல வந்து 3 வகை இருக்கு. முதலாவது வந்து ஃபிகர் ஹெட் ரோல், perform ceremonial and symbolic duties such as greeting visitors, signing legal documents. அதாவது வந்து இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்றேன், நிறுவனத்துக்கு வர அந்த விசிட்டர்ஸை வந்து கிரீட் பண்றேன், நிறுவனத்துல வந்து ஏதாச்சும் ஒரு நிறுவனம் சார்பாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குமாக அதை அட்டென்ட் பண்றேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஃபிகர் ஹெட் ரோல் என்றால் தான் பார்ப்பேன். அடுத்தாக வந்து லீடர் ரோல். லீடர் ரோல்னா உங்களுக்கு தெரியும் தலைமைத்துவம். அதாவது வந்து அங்க வேலை செய்யற சபார்டினேட்ஸோட வந்து கம்யூனிகேட் தொடர்பாடலை வச்சு அவங்கள வந்து கவுன்சில் பண்ணி, அதாவது வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை வழங்குறாக்கள் வந்து இந்த லீடராக இருப்பாங்க. அப்ப ஒரு முகாமையாளர் வந்து லீடர் ரோலையும் வந்து வகிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து லைசன் ரோல், அதாவது வந்து மெயின்டைன் இன்ஃபர்மேஷன் லிங்க்ஸ் அண்ட் கோஆர்டினேட் பீப்புள் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் டு ஹெல்ப் அச்சீவ் கோல்ஸ். ஒரு நிறுவனம் வந்து தன் இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்கு வந்து கட்டாயம் வந்து கம்யூனிகேஷன்ன்றது முக்கியமாக இருக்கும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் லிங்க்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் லிங்க்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்களாக வந்து இந்த லைசன் ரோல் வந்து காணப்படும். அதாவது நிறுவனத்துக்கு உள்ளேயும் சரி நிறுவனத்துக்கு வெளியிலையும் சரி இருக்கிற தரப்பினர்களோட இன்ஃபர்மேஷன் தகவல் லிங்க்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்களாக வந்து இந்த லைசன் ரோல் வந்து காணப்படும். ஓகே, அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷனல் ரோல், associated with the activities needed to obtain and transmit information for management of the organization. நிறுவனத்தில காணப்படுற முகாமைத்துவத்துக்கு தேவையான தகவல்களை வழங்குறதுக்காக முகாமையாளர்கள் வந்து செய்யற ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷனல் ரோல்னு சொல்லுவோம். அதாவது தகவலை பெற்று அதை வந்து முகாமைத்துவத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும், அதை வந்து கொடுக்கணும். அதுக்காக வேண்டி முகாமையாளர்கள் வகிக்கிற வகைப்பாகங்களை வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷனல் ரோல்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நாங்கள் வந்து அகெயின் 3 வகையாக வகைப்படுத்தலாம். முதலாவது வந்து மானிட்டர் ரோல், சீக் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் போத் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். அதாவது நிறுவனத்தின் உள்ளக வெளியக சூழலை வந்து ஒப்சர்வ் பண்ணி அதுல இருந்து அந்த உள்ளக வெளியக சூழல்ல இருந்து தேவையான தகவல்கள் எடுக்கிற ஆள் வந்து மானிட்டராக இருப்பார். அதாவது மானிட்டர் ரோல் இந்த மாதிரி ஒப்சர்வ் பண்ணி அவர் தகவல் எடுப்பார்கள். அவர் வந்து ஒரு முகாமையாளர் வந்து மானிட்டர் ரோலை வந்து வகிப்பார். அடுத்தது வந்து டிசைமினேட்டர் ரோல், forward information about the changes taking place in the external and internal environment to the organizational members. So நிறுவனத்தில் இருக்கிற அங்கத்தவர்களுக்கு நிறுவனத்தின் உள்ளக வெளியக சூழலில் ஏற்படுற மாற்றங்களை வந்து அவதானிச்சு அது தொடர்பான தகவல்களை வழங்குற ஆளா இருந்தா அது வந்து நாங்க டிசைமினேட்டர் ரோல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ரோல், transmit information through speeches and reports to outsiders of the organization. நிறுவனத்துல வந்து வெறுமனே உள்ளக தரப்பினர்கள் மட்டும் அக்கறை செலுத்த மாட்டாங்க, வெளியக தரப்பினர்களும் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து அக்கறை செலுத்துற தரப்பினர்களாக தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து ஸ்பீச்சஸ் மூலமோ அல்லது ரிப்போர்ட்ஸ் மூலமோ அறிக்கைகள் மூலமாகவோ தகவல்களை வழங்கினாங்கன்னா அது வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ரோல்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து டிசிஷனல் ரோல். ஸோ டிசிஷனல் ரோல்ன்றது வந்து associated with the methods managers use to plan strategy and utilize resources to achieve goals. இப்போ நிறுவனத்தின் இலக்குகளை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இலக்குகளை வந்து எவ்வாறு பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணா அந்த பிளான்ஸை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி மேனேஜர்ஸ் வந்து வகிப்பாக இருந்தால் அது வந்து டிசிஷனல் ரோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில டிசிஷனல் ரோலை வந்து 4 வகையை நாங்கள் வகைப்படுத்தலாம். முதலாவது வந்து entrepreneur ரோல். entrepreneur ரோல் என்ன பார்த்தோம்னா decide and initiate projects, identify new ideas, delegate ideas responsibility to others. ஸோ இது வந்து முயற்சியாளர் சொல்லுவோம் நாங்க.
அதை வந்து புது புது ப்ரொஜெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றேன், புது புது ஐடியாஸ், நிறுவனத்துக்கு வெளியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து புது புது ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ற ஆளா இருந்தாலும் அது வந்து நாங்கள் ஆண்டர்பிரீனியர் ரோல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர் ரோல், assume responsibility for handling an unexpected event or crisis. ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில எப்பயுமே வந்து certain things தான் நடந்து கொண்டிருக்கும், இல்லை அன்சர்டன் ஈவெண்ட்ஸும் வந்து நடைபெறலாம். இப்போ நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு ஈவெண்ட் ஒன்று நடைபெறலாம், ஒரு கிரைசிஸ் வந்து ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து உடனடியாக வந்து முகாமையாளர் வந்து தீர்மானம் எடுக்க வேண்டி வரும், அல்லது உடனடியாக வந்து தீர்மானம் எடுக்க இயலாத சந்தர்ப்பத்தில் வந்து நிறுவனம் வந்து சந்தையை விட்டு வெளியேற வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து உடனடியாக வந்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு முகாமையாளருக்கு இருக்குமாக இருந்தால் அது வந்து நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர் ரோல்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ரிசோர்ஸ் அலோகேட்டர் ரோல். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸ்ன்றது வந்து வளங்கள்ன்றது வந்து அன்லிமிட்டட் இல்லை, லிமிட்டடானதாக இருக்குது. அப்ப அந்த லிமிட்டடான ரிசோர்ஸஸ் வந்து எந்த மாதிரி நாங்கள் அலோகேட் பண்ண வேணும் என்று ஒரு முகாமையாளர் தீர்மானிப்பாராக இருந்தால் அது வந்து ரிசோர்ஸ் அலோகேட்டர் ரோல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நெகோசியேட்டர் ரோல். இது வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கு. அதாவது வந்து seeks to negotiate solutions between other managers, unions, customers or shareholders. நிறுவனத்துல இருக்கிற நிறுவனத்தின் கஸ்டமர்ஸாக இருக்கலாம், அல்லது நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜர்ஸாக இருக்கலாம், அல்லது ஏனைய யூனியன்ஸாக இருக்கலாம். இவங்களோட எல்லாம் கதைச்சு தேவையான சொல்யூஷன்ஸ் பெற்றுத்தாராக்களாக வந்து முகாமையில் இருப்பாங்களாக இருந்தால் அது வந்து நெகோசியேட்டர் ரோல்னு நாங்க சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு சம்பள பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அது அந்த உரிய யூனியனோட கதைச்சு அதுக்கு ஊழியர்களுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுத்தாங்களாக இருந்தால் முகாமையாளர் அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவர் நெகோசியேட்டர் ரோலை வந்து வகிக்கிறார். அதை வந்து மற்றவங்களோட கலந்துரையாடி அதுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கிறார். இதான் வந்து நெகோசியேட்டர் ரோல்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை மாடர்ன் டே மேனேஜர்ஸ். அதாவது வந்து தற்கால முகாமையாளர்களால வந்து எதிர்கொள்ளப்படுற சவால்கள் என்னன்னு பார்ப்போம். இதுல இல்ல, இந்த உங்களோட ஸ்லைட்ல அந்த விஷயம் இல்லை, நான் சொல்ற பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது வந்து அடாப்டிங் டு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுன்றது வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப நாங்க வந்து பிசினஸ் எங்களுடைய ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியோட இருந்தமோ அதே டெக்னாலஜியோட நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு இருக்கலாம். ஏன்னா டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அப்ப அந்த மாற்றமடைகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறுவனத்துல வந்து மாற்றங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு வந்து முகாமையாளருக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஒன்று தேவை. டெக்னாலஜி மாறுதுன்னா அந்த டெக்னாலஜி மாற்றம் அடைகிற அந்த டெக்னாலஜியை விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நிறுவனத்துல மாற்றங்களை செய்யறதுக்கு முகாமையாளருக்கு ஒரு அறிவு ஒன்று தேவையா இருக்குது. அப்ப அது வந்து முகாமையாளர்ல ஃபேஸ் பண்ண போற ஒரு சேலஞ்சாக இருக்கு. அடுத்தது வந்து டிசிஷன் மேக்கிங் இன் அன்சர்டன் என்வாயன்மெண்ட்ஸ். அதாவது வந்து இப்ப ஒரு பிசினஸ் என்வாயன்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா பிசினஸ் என்வாயன்மெண்ட்ன்றது ஒரு அன்சர்டனான என்வாயன்மெண்ட். எந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொல்லலாம். அப்ப அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி முகாமையாளர்கள் வந்து தீர்மானத்தை எடுக்கணும், இல்லாட்டி சந்தையை விட்டு வெளியேற வேண்டி கூட வரலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து முகாமையாளருக்கு இருக்கணும். அப்ப அதுவும் வந்து முகாமையாளர் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்ச். என்னது? டிசிஷன் மேக்கிங் இன் அன்சர்டன் என்வாயன்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஷிஃப்ட், எக்கனாமிக்ஸ் இன்ஸ்டபிலிட்டி, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல முகாமையாளர் வந்து சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு அறிவு வேணும். அப்ப அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது அவருக்கு. அடுத்து வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். அதாவது வந்து இப்ப அவர் வந்து அவர் ஒர்க்கிங்கையும் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும், அது அவர் தனிப்பட்ட லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி வரலாம். ஸோ இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21st செஞ்சுரின்றதுல வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து அவர் கொண்டு ஒரு மியூச்சுவலாக வந்து அதை கொண்டு நடத்துற வந்து அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியே வந்து இதெல்லாம் வந்து மாடர்ன் டே மேனேஜர்ஸால வந்து ஃபேஸ் பண்ணப்படுற சேலஞ்சஸாக இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்க இந்த முதலாவது லெசன்ல இருக்கிற விஷயம். ஸோ நம்ம திருப்பி ஒரு சம்மரி வந்து பார்க்கணும். ஆனா அதுக்கு முதல் நான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க ஆர்கனைசேஷன் பற்றி படிச்சோம். இப்போ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு இல்லை, ஆனா உங்களோட மேனுவல்ல வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, ஆர்கனைசேஷன்ன்றது வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் என்டிட்டி என்று சொல்றாங்க. சோஷியோ எக்கனாமிக் என்டிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, நிறுவனம் வந்து சோஷியல் என்டிட்டியாகவும் சமூக ரீதியான ஒரு அமைப்பாகவும் இருக்குது. அதே சந்தர்ப்பத்துல வந்து எக்கனாமிக் என்டிட்டி ஒரு பொருளியல் ரீதியான அமைப்பாகவும் இருக்குது. இது வந்து உங்களோட மேனுவல்லாம் இருக்கிற விஷயம், அதை நான் சொல்றேன், என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் நாங்க நிறுவனத்தை வந்து ஒரு சோஷியோ என்டிட்டியாக அல்லது ஒரு எக்கனாமிக் என்டிட்டியாக கருதுறோம் என்று பார்த்தோம்னா,
நிறுவனம்ன்றது வந்து நிறைய நபர்களை வந்து உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே வேளையில அந்த நிறைய நபர்களை வச்சுக்கொண்டு தங்களுடைய இலக்கு நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக அவங்க வந்து ஒருத்தர் ஒத்துழைச்சு வந்து வேலை செய்யறாங்க. அப்ப அதனால வந்து நிறுவனங்களை நாங்க சோஷியோ என்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இட் கம்போஸ்ட் ஆஃப் பீப்புள் who interact, collaborate, and contribute to a common goal. They create jobs, influence social norms, and impact communities through their culture, ethics, and activities. இப்ப நான் சொன்ன விஷயம் தான் அது. அதாவது வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து ஒன்றிணைக்கலாம், தங்களோட நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றிணைச்சு அவங்கள வந்து ஒரு கோஆர்டினேஷனுக்குள்ள வழி நடத்துறாங்க. அதனால வந்து ஆர்கனைசேஷன் நாங்க சோஷியல் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏன் நாங்க நிறுவனத்தை வந்து எக்கனாமிக் என்டிட்டின்னு சொல்றோம்னா, நிறுவனங்கள் வந்து மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறாங்க. அப்ப அதனால வந்து நாங்க, உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக் என்றாலே வந்து அங்க வளங்கள், வரையறுக்கப்பட்ட வளம், வரையறையற்ற விருப்பங்கள், இதை பற்றியா கதைப்போம். அப்ப அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி வரையறையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி நிறுவனங்கள் வந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து அதை விநியோகிக்கிறதால நிறுவனங்களை நாங்க எக்கனாமிக் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதே சந்தர்ப்பத்துல வந்து நிறுவனங்களை வந்து சோசியல் சப்சிஸ்டம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது வந்து ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குன்னா அந்த சொசைட்டில வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அப்ப நிறைய நிறுவனங்கள்ல வந்து இந்த ஆர்கனைசேஷன்ன்றது வந்து ஒரு சப்சிஸ்டமாக இருக்கு. அதனால வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ஆர்கனைசேஷனை வந்து சோஷியோ எக்கனாமிக் என்டிட்டின்னு சொல்லலாம். அதே சந்தர்ப்பத்துல வந்து ஒரு சோசியல் சப்சிஸ்டம்னு சொல்லலாம். அப்ப இதான் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா விஷயம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இல்ல. நாங்க பார்த்த விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ரீதியாக, தனிநபர் ரீதியாக, குடும்ப ரீதியாக, ஆர்கனைசேஷன் நிறுவன ரீதியாக, தேசிய ரீதியாக, சர்வதேச ரீதியாக வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. நாங்க வந்து நிறுவன ரீதியாக எவ்வாறு முகாமைத்துவம் நடைமுறைப்படுத்தப்படுதுன்றது தான் இங்க பாக்குறோம். சோ நிறுவன ரீதியாகன்றதை பாக்குறதால எங்களுக்கு நிறுவனம் என்றா முதல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நிறுவனம் என்றா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஏன் எங்களுக்கு நிறுவனங்கள் தேவையாக இருக்குன்றது பார்க்கணும். ஆர்கனைசேஷன் என்ன, பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து ஆர்கனைசேஷன்ஸ், பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸை நாங்க எப்படி வகைப்படுத்தலாம்ன்றதை பார்த்துனாங்க. அடுத்ததாக வந்து மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்களை வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கிற முக்கியமான கன்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஏன் முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கதைச்சேன், தனி ஸ்லைடை நாங்க பார்க்கல. ஆனா நான் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் என்னன்ற டெஃபினிஷன்லேயே இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு விளங்கப்படுத்திட்டேன். அடுத்ததாக வந்து அதாவது இந்த பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங் நீங்க பிறகு பின்னால வர பாடங்கள்ல பிரீஃபா படிப்பீங்க. அடுத்ததாக வந்து மேனேஜ்மெண்ட் ஏன் தேவையா இருக்குதுன்னு பார்த்தனாங்க. அடுத்தது வந்து மேனேஜர் யாருன்னு பார்த்தோம். அடுத்ததாக வந்து மேனேஜர்ஸை வந்து நாங்க எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்த்தோம். அதுல முதலாவது வந்து அவங்களோட லெவல் மட்டத்தை வச்சுக்கொண்டு, அடுத்து வந்து அவங்க செய்யற வேலையை வச்சுக்கொண்டு, அடுத்து அவங்களோட பொறுப்பை வச்சுக்கொண்டு பார்த்தோம். அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன வகைப்பாகங்களை என்னன்னு பார்த்தோம், சின்ன சின்ன வகைகள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து ரோல்ஸ், அதாவது வந்து அவங்களோட வகைப்பாகம் பார்த்தோம். அடுத்ததாக வந்து மாடர்ன் டே மேனேஜர்ஸ் இப்ப தற்காலத்துல வந்து ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த சேலஞ்சஸ் நான் சொன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமெண்டா கேளுங்க. ரெக்கார்டிங் பாத்தீங்க தானே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமெண்டா உங்களோட சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.